ஹாய் செல்லக்குட்டீஸ். பயம் பயம் தாங்க ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆமாங்க, பயப்படும்போது நம்ம உடம்பில் தேவையில்லாத விஷத்தன்மையுள்ள ஹார்மோன்கள் சுரக்கிறது. இதுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதையாக நடந்தது உண்மையான்னு தெரியல. நான் சொல்கிறேன், இதை ஃபுல்லாக கேளுங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பயப்படணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. மேலை நாட்டில் ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதிக்கு தூக்கிலிட்டோ இல்லை வேறு விதமாகவோ தண்டனை கொடுத்து அவர் சாகக்கூடாது. அவரை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவருக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு பாம்பு வச்சு அவர் குத்துறா மாதிரி விட்டு அவரை சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. சரி, என்னடா இது ரொம்ப வியர்டாக இருக்கேன்னு அந்த கதையை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மனிதனை கைகளையும் கால்களையும் கட்டி ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அந்த நாட்டு காவல்துறை அதிகாரிகள் ஒரு விஷத்தன்மையுள்ள பாம்பை அவருக்கு முன்னாடி காட்டிட்டு அவருடைய கண்களையும் கால்களையும் கைகளையும் கட்டிட்டு அந்த பாம்பை அவர் மேலே ஊர்ந்து போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டினாங்க. அவர் மேலே அந்த உணர்வை காட்டினாங்க. அந்த பாம்பு பல் பிடுங்கப்பட்டு வாய் கட்டப்பட்ட பாம்பு. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த பாம்பு உயிரோடு இருக்குது, லைக் என்ன சொல்கிறது, விஷத்தன்மையுடைய பற்களோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஊர்ந்து போனவுடனே அவருக்கு ஒரு வித பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹூக் எடுத்து அவருடைய கைகளில் ஒரு குத்துனாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அவர் அப்படியே வலிப்பு வந்த மாதிரி துடிச்சு வாயில் நுரை தள்ளி இறந்துட்டாங்க. ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, அந்த பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க, இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு வித குழப்பம் என்னன்னா, ஐயோ பாம்பு குத்தவே இல்லை, இவர் நுரை தள்ளி பாம்பு குத்துன மாதிரி இறந்துட்டார் அப்படின்ட்டு. அந்த நீதிபதி இந்த தண்டனை கொடுத்த நீதிபதி, நீங்கள் உண்மையில் அந்த பாம்பை அவர் கடிக்க வச்சு தான் நீங்கள் சாகடிச்சிருக்கீங்க, அது தப்பு அப்படின்னு ரொம்ப இவங்களை கடிஞ்சிக்கிட்டாரு. சரி, பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிரேதத்தை பரிசோதனைக்கு போயிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சிசிடிவி தண்டனை நிறைவேற்றும் போது சிசிடிவி கேமரா வச்சு தான் பண்ணாங்க. அதெல்லாம் நீதிபதிக்கு காட்டும்போது நீதிபதிக்கு ஒரு குழப்பமா, இவங்க ஒன்றுமே பண்ணலையே, எப்படி அவர் செத்தார் அப்படின்னு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க அந்த பிரேதத்தை. அப்போ அந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது என்னென்னா, அவர் உடம்பில் நச்சுத்தன்மை கொண்ட அதாவது ஒரு 10 பாம்புகளை விட கடித்தா எவ்வளோ விஷம் இருக்குமோ அதை விட ஜாஸ்தி விஷம் அவர் உடம்பில் உருவாகி அதுவே அவர் கொண்டுட்டு அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த விஷத்தன்மை எப்படி வந்ததுன்னா அவருடைய பயம். ஆமாங்க, இந்த பயம் நம்ம படுறோம் பார்த்திங்களா, பயப்பட்டு நம்ம நடக்காதது ஒன்று நடந்த மாதிரி ஒரு பயப்படுறது, ஒரு விதமான மனம் துக்கம், என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர் உடம்பில் இந்த விஷத்தன்மையான ஹார்மோன் சுரந்து அவரே இறந்துட்டார். ஸோ இது ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை இது ஒரு நிஜமாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படாதீங்க எதுக்குமே. பயம்ங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வை கடவுள் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டார் ஆல்ரெடி. நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எதுக்கு பற்றியுமே உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரிங்களா? பயம் என்கிற இந்த ஒரு கொடிய விஷம் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்களையும் கொன்னுடுங்க. நம்ம நீதிக்கு பயப்படணும், நேர்மைக்கு பயப்படணும், சத்தியத்துக்கு பயப்படணும், சரிங்களா? நீதி, நேர்மை, சத்தியம், உங்களுடைய மனசாட்சிக்கு பயப்படுங்க. மற்றபடி தேவையில்லாம் உருட்டு மிரட்டு, உன்னை அழிச்சிடுவேன், உன்னை கொன்னுடுவேன், உன்னை குத்திடுவேன், நீங்கள் உங்கள் உண்மைத்தன்மையில் இருக்கும்போது எதுவும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் பயப்படாதீங்க, மற்றவங்களுக்கும் பயம் கொடுக்குற மாதிரி ஓலை விடாதீங்க, சரிங்களா? அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இது ஒரு கதை நான் படித்தேன், உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். எப்போவுமேங்க இந்த கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த உலகத்தில் 4 பேருக்கு நம்ம நல்லது செய்வோம், நல்லவர்களாக இருப்போம். அந்த பரம்பொருள் நமக்கு எல்லாத்தையும் நல்லதாக தரும், சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.